சீஷர் டிசார்டர், வலிப்பு பிரச்சனைகள். வலிப்பு புதுசாக வரலாம், இல்லை ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு மறுபடியும் வரலாம். வலிப்பு வர்றதுக்கு எக்கச்சக்க காரணங்கள் உள்ளது. ஆல்ரெடி வலிப்பு வந்தவங்களுக்கு சீஷர் வர்றதுக்கு எக்கச்சக்க காரணங்கள் இருக்கலாம். மூளையில் ஏதாவது கட்டியாக இருக்கலாம், இல்லை சிவியர் டீஹைட்ரேஷன்னால சீஷர் சம்டைம்ஸ் வரலாம். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் ஸ்ட்ரோக் ரொம்ப வெயில் இருக்கனால அது மூளையை பாதிச்சு அது சீஷர் வரலாம். உடம்புல சோடியம் சத்து, பொட்டாசியம் சத்து, மெக்னீசியம் சத்து இதில் தான் மாற்றங்கள் இருந்தால் சீஷர் வரலாம், வலிப்பு வரலாம். ஸோ வலிப்பு நிறைய காரணங்கள் உள்ளது. ஸோ வலிப்பு வரப்ப மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஊர் பழக்கங்கள், வலிப்பு வந்த உடனே கையில் இரும்பு ஆப்ஜெக்ட் ஏதாவது தரது. அப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பேஷண்ட் அவங்களே ஹார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் ரொம்ப மசில்ஸ்லாம் ரொம்ப ரிஜிடாக இருக்கும், ஸ்பாஸ்டிசிட்டியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சாவி கொடுக்குறப்ப there will be a more chance of harming yourself. பேஷண்ட் அவங்கள ஹார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால அது ஸ்ட்ரிக்ட்லி நோ, இட்ஸ் அ ரெட் ஃபிளாக். வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம வீட்டில் இருக்கப்ப எந்த மருந்தும் இருக்காது, எந்த ட்ரீட்மெண்ட் நம்ம வீட்டில் பண்ண முடியாது. மொதல் விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், புட்டிங் த பேஷண்ட் இன் அ லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன். பேஷண்ட்டை லெஃப்ட் சைடில் திரும்பி படுக்க வைக்கணும். எதுக்காக அப்படின்னா, லெஃப்ட் சைடில் போட்டால் கொஞ்சம் புறையறாது. நீங்கள் ஃப்ளாட்டாக அப்படி படுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சாப்பிட்ட சாப்பாடுகள் புறையேறி அது ஆஸ்பிரேஷன் நிமோனியா என்னும் மேலும் பல பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால லெஃப்ட் லேட்டரல் பொசிஷனில் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ உடனடியாக லெஃப்ட் லேட்டரில் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கே சீஷர் வராமல் இருக்கிறதுக்கு மருந்துகள்லாம் போட்டுட்டு எதனால வந்துச்சுன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்ப்பாங்க, வருவாங்க, மருந்துகள் போடுவாங்க, கண் முடிச்சுட்டாங்களா டாக்டர், நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா டாக்டர்னு கேட்பாங்க. பட் சீஷர்ன்றது எதனால வந்திருக்கு நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா, எப்பனாலும் வரலாம். வலிப்பு வரப்ப மூளை எக்கச்சக்கமாக பாதிக்கும். மூளையில் மில்லியன் கணக்கு ஆஃப் நியூரான்ஸ் ரொம்ப ஆக்டிவேட் ஆகி மூளையை பாதிக்கும். ஸோ ஒரு வாட்டி சீஷர் வர்றதே ஆபத்து தான். அதை நம்ம எந்த காரணத்தினால வருதுன்னு கண்டுபிடிக்கல அப்படின்னா, அது மேலும் மேலும் மூளை ஆபத்து பாதிச்சு பிரச்சனைகள் வர உண்டாக்கும். ஸோ அதனால வலிப்பு வந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குண்டான எல்லா ட்ரீட்மெண்ட்களும் இங்கே செய்யப்படும். அடுத்து ஒரு காமனாக நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாய்சனிங் அண்ட் டேப்லெட் ஓவர் டோஸ். வீட்டில் பெரியவங்க, வேற மன கஷ்டங்கள்னால, இல்லை குழந்தைகள், இதவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பெரியவங்க போடுற மாத்திரைலாம் இருக்கும். அதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால தெரியாமையோ இல்லை தெரிஞ்சோ ஒரு மனக்குழப்பத்தினால மாத்திரை அதிகமாக போட்டுருவாங்க. அவங்களுக்கு வாழை பிடிக்கலை அப்படின்றனால. ஸோ இது டேப்லெட் ஓவர் டோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். டேப்லெட் ஓவர் டோஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு டேப்லெட்டுக்கு ஒவ்வொரு மருந்துகள் இருக்குது. ஸோ எனி மாத்திரை இல்லை விஷமோ இல்லை மாத்திரை ஓவர் டோஸ்னாலேயுமோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு எமர்ஜென்சி. இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு 10 மாத்திரை 15 மாத்திரையை போட்டுறாங்க அப்படின்னா, நீங்கள் மக்கள் பண்ண வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் அது என்ன மாத்திரை, அந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன மாத்திரைன்னு நீங்கள் சொன்னால் தான் அதுக்குண்டான கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ என்ன மாத்திரைன்ற நீங்கள் கரெக்ட் பண்ணணும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் கூட்டிகிட்டு ஒரு மணி நேரத்தை கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்படின்னா, நம்ம மூக்கு வழியாக ரயில் டியூப்னு ஒன்று போட்டுட்டு அது மாத்திரை உடம்புல அப்சார்ப் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த மாத்திரை அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாத்திரையோட பக்க விளைவுகளை நம்ம குறைக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப காமன் எமர்ஜென்சிஸ் we are facing in everyday life and day-to-day life.